ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த தமிழ் புத்தாண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமா ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்றது பொதுவா. அதாவது கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கண்டக சனி அப்படிங்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்து ராசிய பார்க்கறதால, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது போல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் சிதைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதேபோல வருமானத்த பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்காது. விரைய செலவுகள் ஏற்படும். தூக்கம் கெடுறது, நிம்மதி கெடுறது, மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமா ஏற்பட்டுட்டு இருக்கும். இது ஜூன் 2ஆம் தேதி வரையும். அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஏற்படுது. அதாவது உங்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல குரு இருக்கிறாப்புல. 10ல குரு இருந்தா பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த கடந்த 1 வருட காலகட்டங்களாக வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேலதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல ஜூன் 2ஆம் தேதி லாபஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறாப்புல. அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல உச்சம் அடையும் பொழுது, அதாவது குரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்த கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றது. அதாவது 4, 7 உச்சம் அடைகிறதால வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அஸ்ய சொத்து யோக அமைப்புகள் இருக்கு. அதாவது 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போன்று கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கடந்த 1 வருட காலகட்டங்களாக சண்டை சச்சரவாவே இருக்கு. குடும்பத்துல நிம்மதியே இல்ல. ஒரு பிரச்சனைகள் முடிஞ்சுச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தாலும், அந்த குருவ பொறுத்தவரைக்கும் தன்னுடைய 9வது பார்வையா பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர பார்க்குறாப்புல. அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர பார்க்கறதால, அந்த கண்டக சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலும் குறைஞ்சிரும். அதாவது குடும்பத்துல சந்தோஷம் வரும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதாவது 1 வருட காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அதிகமா ஏற்படும். அதேபோன்று கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, கடன் வாங்கி தொழில விரிவுபடுத்துறது, இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா, இத நீங்க தாராளமா செய்யலாம். அது வெற்றி பெறும். இல்ல அப்படின்னா அது தோல்வி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த குருவுடைய 5வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி பெறும். சிறுதூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துறது. பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். அதேபோன்று 7வது பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதால, புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, குழந்தைக்காக செலவு பண்றது, குழந்தைகள் சார்ந்த விஷயத்திற்காக செலவு பண்றது, குழந்தைகள் பேர்ல சேமிப்பு கணக்கு தொடங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோன்று அந்த 7ஆம் இடத்த குரு பார்க்கறதால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் முடியும். நல்ல வரன் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கறது, கூட்டுத் தொழில நல்ல வெற்றி பெறுறது, கூட்டுத் தொழில இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையிறது, சொந்த பந்தத்துக்குள்ள மன நிம்மதியான வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பூர்வீக இட பிரச்சனைகள், அங்காளி பங்காளிக்குள்ள மனஸ்தாபங்கள் இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும், ஏன்னா 7ஆம் இடத்துல அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 3வது பார்வையா அங்க 9ஆம் இடத்தை பார்க்கறதால தந்தை ஸ்தானத்தை டேமேஜ் பண்ணாலும், இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தாது. அதுவே அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து 2027 ஜனவரி 25ஆம் தேதி வரையும் குருவ பொறுத்தவரைக்கும் அதிசாரத்துல சிம்ம வீட்ல வக்ரம் அடைகிறாப்புல ஒரு 4 மாத காலகட்டத்துக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்புல, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்புல. 6ஆம் இடத்துல ராகு இருந்தாவே வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். 12ஆம் இடத்துல இருந்தா தூக்கம்,
நிம்மதி, சாப்பாடு அப்படிங்கிறது பெருசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்றது. இது டிசம்பர் வரையும் கொஞ்சம் ஒரு சில மன உளைச்சல குடுத்தாலும், டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வந்து கேது போறாப்ல, 5ஆம் இடத்துக்கு வந்து ராகு வராப்ல. 5ஆம் இடத்துல ராகு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள பொறுத்தவரைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல ஆர்வத்த கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்தி குடுப்பாரு. அதாவது குழந்தைகளால ஒரு சில அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அதேபோன்று பல நபர்களுக்கு இந்த வருஷம் வந்து காதல் திருமணம் நடக்கிறது, ஒரு சில நபர்கள் புதிய காதல் மலரக்கூடிய நிலையும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கல்லூரி படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பள்ளி படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, காதல் விஷயம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால, படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க வழி நடத்துறது ரொம்ப நல்லது. பொதுவா இந்த கன்னி ராசிக்காரவங்கள பொறுத்தவரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது. அதேபோன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடோ, இல்ல விநாயகர் வழிபாடோ பண்றது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய! வாழ்க வளமுடன்.